ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பச்சை பயிர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு செஞ்சோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வாரத்துக்கு 2 நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வீட்டில் அவ்வளோ ஹெல்த்திங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 2 மணி நேரம் பச்சை பயிர் ஊற வச்சுருக்குங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம அந்த பச்சை பயிரை போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1, 4 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 5 பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ 5 விசில் ஒருத்துக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து குட்டி குட்டி கட் பண்ணி ஒரு ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் வாங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிடலாம். பச்சை பயிர் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மத்துக்கோல் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கொரகொரப்பா. இப்போ கடைஞ்சி எடுத்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஓரங்களில் தான் எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸ் மேலே வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த குழம்பு மெயினாக ரொம்ப சூப்பராக வரதுக்கான டிப்ஸ் இங்கே தாங்க இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் எண்ணெய் ஊற்றிக்க தேவையில்லைங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நானும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறதுல இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிளேட்டில் சோறை போட்டு அதுக்குள்ளே ஒரு 2 கரண்டியில் 3 கரண்டி குழம்பு ஊற்றி கை வச்சு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.